is very wise in choosing his victims. ஒரு போலீஸ்கார மாதிரி பேசியா, பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்துல பேசாத. ஒரே ஒரு தடவை கிடைக்கல. This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஜனவரி 7 மற்றும் 8. எல்லாருக்கும் வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வருடத்துக்கு உண்டான வரக்கூடிய நியூ இயர் 2024க்கு உண்டான டாரட் ட்ரீடிங் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாரட் ரீடிங்னா என்னன்றது உங்களுக்கு ஒரு லைட்டாக இன்ட்ரோ கொடுக்குறேன். நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றின அவ்வளோவா உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறப்ப உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் வந்து இந்த மெசேஜை பார்ப்பீங்க. ஸோ டாரட் ரீடிங் அப்படின்னா என்னென்னா, நமக்கு இந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் வந்து கரெக்டான வழிகாட்டுதலை கொடுக்கும். ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும். இது ப்ரிடிக்ஷன்ஸ்னு சொல்கிறத விட வழிகாட்டுதலாக இருக்கும். ஸோ ப்ரிடிக்ஷன்ஸ்னா வந்து இது நடக்கும் நடக்காது, அதுதான் ப்ரிடிக்ஷன்ஸ். இது வந்து வழிகாட்டுதல். அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு 2 வழிகள் இருக்குது. ஆப்ஷன் ஏ இருக்குது, ஆப்ஷன் பி இருக்குது. ஸோ நம்ம ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்குமா, இல்லை எனக்கு ஆப்ஷன் பி சூஸ் பண்ணனா எனக்கு பெட்டராக இருக்குமா, அந்த கைடன்ஸை கொடுக்கறது தான் வந்து டாரட் ரீடிங். ஸோ 2024க்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்மளோட டாரட் ரீடிங்கோட கைடன்ஸ் எப்படி இருக்குது, என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப அழகாக நமக்கு கைட் பண்ணும். நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குது இந்த டாரட் ரீடிங். இப்போ நம்ம ஊரில் வந்து ஜாதகம் பார்ப்போம், ஜோதிடம் பார்ப்போம், சோழி பிரசன்னம் பார்ப்போம். ஸோ இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இது நம்ம ஊரில் நம்ம நார்மலாக எப்போவுமே பார்க்குறது. ஸோ எதுக்காக ஜாதகம்லாம் பார்ப்போம்? ஒரு கல்யாணம் ஆகுமா, எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், வெளிநாடு போக சான்ஸ் கிடைக்குமா, இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், டிலே ஆகிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும். எப்போ ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், என்னோட படிப்பு எப்படி இருக்கும், என்ன கோர்சஸ் சூஸ் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும், எந்த ஃபீல்டு எனக்கு வந்து ஃபேவராக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த கேள்விகள் நம்ம ஜோதிடத்தில் பார்க்குறோம்ல, அதே தான் வந்து டாரட் ட்ரீடிங் ப்ரிடிக்ஷன்ஸ் மூலியமாகவும் நம்ம எடுப்போம். ஸோ இந்த டாரட் ட்ரீடிங் மூலிமா 2024 எவ்வளோ அழகாக உங்களுக்கு கொடுக்க போகுது, என்ன வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படின்றது எல்லாமே இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜஸ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் 1111 அப்படின்ற நம்பரை டைப் பண்ணுங்க. ஸோ இந்த நம்பர் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பிளஸ்டான நம்பர், யூனிவர்ஸோட ஒரு பிளஸ்டான நம்பர். இந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றத தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் கூட தேவையில்லைங்க, 30 செகண்ட்ஸ் நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய 2024 வந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து நல்லா எல்லாமே வந்து நல்லா இருக்கணும், நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகணும், நல்லா படிக்கிறவங்களா இருந்தால் நல்லபடியாக படிக்கணும். அந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் பெரிய ப்ரேயர்லாம் இல்லை, கண்ணை மூடிட்டு உங்களோட ஆரோக்கியம், உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட ஃபினான்ஸு எல்லாத்தையும் வந்து ஒரு செகண்ட் வந்து நினச்சி இதெல்லாம் நல்லபடியாக நமக்கு இந்த 2024 கொடுக்கணுன்ற ஒரு குட்டி வேண்டுதலை உங்களோட குலதெய்வத்தை நினச்சி வேண்டிட்டு 1111 மெசேஜை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த இயர் வந்து ரொம்ப நல்ல பிளஸ்டான இயராக இருக்க போது. உங்களுக்கு உண்டான ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து இப்போ என்னென்ன கைடன்ஸ் வந்து கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த யூனிவர்ஸ் ரொம்ப அழகான மெசேஜஸை கொடுக்கணும்னு வேண்டி நானும் உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இப்போ கொடுக்க போகிறேன். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 வந்து எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ரிஷப ராசிக்காரர்கள் வந்து இப்போ உங்களோட பணம் வந்து எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வந்து 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய எனர்ஜி இந்த வருஷம் வந்து உருவாகும். இப்போ வந்து நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை ரீபே பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து அன்னதானங்கள்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து பணம் ரீதியாக கொடுக்கறத விட அன்னதானமாக ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கறது வியாழக்கிழமையில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் உங்களோட பணம் ரீதியான விஷயங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். மீடியாவில் வந்து இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான சான்சஸ் இருக்குது, நல்லா ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹீரோயின் அளவுக்கு உங்களுக்கு நடிப்பு வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகுது. நீங்கள் சீரியலில் இருக்கீங்கன்னா இருந்தாலும் சரி, இல்லை யூடியூப் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட கண்டென்ட்லாம்
போஸ்டர்லாம் வந்து பயங்கர சூப்பராக பிச்சுட்டு போகிற அளவுக்கு வியூஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு மைண்டு மட்டும் கொஞ்சம் ஒரு டியூவல் தாட்ஸ் வந்து போகும். அதாவது நீங்கள் நல்லா தான் பண்ணுவீங்க பெர்ஃபார்ம் ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு 4 நாள் உங்களோட வேலை சரியில்லை அப்படின்னா கூட நீங்கள் டபக்குன்னு டவுன் ஆகிடுவீங்க. ஸோ அந்த இதை மட்டும் நீங்கள் விடவே விடாதீங்க. எந்த இடத்துலையும் நெகட்டிவ் தாட்ஸை உங்களுக்குள்ளே வந்து அனுப்பவே அனுப்பாதீங்க. அப்படி உங்களுக்கு ஏன்னா இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட எனர்ஜி வந்து உங்களுக்கு கொஞ்சம் இருக்குது. அப்படி நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா எப்போவா இருந்தாலும் சரி, இந்த 2024 ஹோல் இயரில் நீங்கள் ஒரு மாதிரி டவுனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க. முடிஞ்சால் உங்களோட குலதெய்வத்துக்கு போங்க. அப்படி வந்து குலதெய்வத்துக்கு கோயில் வந்து தூரமாக இருக்குது, போக வாய்ப்பு இல்லைன்ற பட்சத்தில் இப்போ இன்னைக்கு நினைக்கிறோம், இன்னைக்கு சாயங்காலமே எனக்கு ஒரு மாதிரி மனசு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறப்போ குலதெய்வம் தூரமாக போயிட்டு வர்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஸோ உங்களோட பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த கோயிலில் உட்காந்துட்டு நீங்கள் என்ன வந்து அந்த கோயிலில் கடவுளை பார்த்தீங்களோ நீங்கள் 5 நிமிஷம் உட்காந்துட்டு அந்த கடவுளோட உருவத்தை உங்களோட மைண்டில் நினச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அப்புறம் எந்திரிச்சு வாங்க. உங்களுக்கு இருக்க அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். உங்களால் வந்து நல்லா பர்ஃபெக்டாக உங்களோட வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கல்யாண பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஜூன் ஜூலை டைம் பீரியடில் உங்களுக்கு அமையறதுக்கான சான்சஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி வரக்கூடிய பொண்ணு வந்து மாப்பிள்ளையும் வந்து உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும். இத்தனை நாள் வந்து உங்களுக்கு ஜாதகம் வந்திருக்கலாம், வந்ததை வந்து வேண்டாம், இது சரியில்லை இது சரியில்லைன்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால ஒரு மேட்ச் ஆகாமலே இருந்திருக்கும். இந்த ஜூனில் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையறதுக்கான சான்சஸ் தெரியுது. உங்களோட எஃபர்ட்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு எனக்கு நேரமே இல்லை அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வேலை செய்வீங்க. உங்களோட அந்த சோம்பேறித்தனம்லாம் போய் இந்த வருஷம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சில நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த இன்செக்யூர்டு ஃபீல் இருக்குது. அந்த அப்ஸ் அண்ட் டவுன் சொன்னல அந்த இன்செக்யூர்டு ஃபீல் இருக்கும். உங்களோட பணம் வந்து எங்கேயும் வெளியே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த 4 மாதத்துக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 4 மந்த்ஸ் அதாவது ஏப்ரல் மந்த் வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு செட் ஆகாது. லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறதுனா வந்து நீங்கள் பண்ணிட்டு நீங்களே பயந்துக்குவீங்க. அந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு பெட்டரான சான்சஸை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் வந்து உங்களோட வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ வந்து சொந்த வீடு வச்சுருக்காங்கனாலும் அவங்க இன்னொரு வீடு வாங்கணும்னு ஒரு பிளான் பண்ணாங்கன்னா அது இந்த வருஷம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது. நீங்கள் வந்து வீடு வாங்குறது அடுக்குமாடி குடியிருப்புகள் அதாவது ஃப்ளாட் சிஸ்டம்ல எல்லாம் வந்து வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அதாவது ஒரு 4 மாடியாவது இருக்கும், அந்த மாடியில் போய் உங்களுக்கு ஒரு வீடு வாங்குவீங்க. அந்த எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சின்ன சின்ன இடத்துல உங்களோட பேச்சு வந்து அந்த இடத்துல அடுத்தவங்களை கோவப்படுற மாதிரி நீங்கள் பேசுகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவாவது கோவம் வந்ததுன்னா அப்படியே சைலண்ட் ஆயிங்க. ஏன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் பேச்சு விட்டீங்க, இவன் தானே என்ன நினச்சிக்க போகிறான் அப்படின்னு யார்ட்டையுமே நீங்கள் உங்களோட வார்த்தைகள் யூசேஜ் வந்து கொஞ்சம் ராங்காக போட்டிங்கன்னா பிரச்சனைகளை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அது மெயினாக வந்து 5வது மாதத்தில் மே மந்தில் கொஞ்சம் அதோட எனர்ஜி இருக்குது. ஸோ அந்த மே மாதம்லாம் வந்து கோவம்லாம் வந்ததுன்னா சைலண்ட்டாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடுங்க. போய் எந்த ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஓவராக ஹார்ஷாக பேசிட வேண்டாம். இதுதான் வந்து ரிஷப ராசி நேயர்களுக்கு 2024ஓட கைடன்ஸ். He is very wise in choosing his victims. ஒரு போலீஸ்கார மாதிரி பேசியா, பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்துல பேசாத. ஒரு தடவை கிடைக்கல. This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஜனவரி 7 மற்றும் 8